வாழ்வும் மரணமும். பிரைஸ் தி லார்ட். வாழ்வதும் நாவாலே, சாவதும் நாவாலே. வாயாடுவோர் பேச்சின் பயனை துய்ப்பர். நீதிமொழிகள் 18:21 என்ற விவிலிய வார்த்தைகளிலிருந்து நம் நாவின் வார்த்தைகள் எவ்வளவு முக்கியமானவை என்பதை அறிந்து கொள்ளலாம். நம்மில் அநேகருக்கு தெரியாத காரியம் என்னவென்றால், நம் வாழ்வும் செழிப்பும் நம் கரங்களிலும் அறிவிலும் அல்ல, மாறாக நம் வாயின் வார்த்தைகளில்தான் உள்ளன என்று. ஒருவன் வெற்றிகரமான வார்த்தைகளை மட்டும் பேசிக் கொண்டிருந்தால் போதுமா? செயல்களில் காட்டினால்தானே வெற்றி பெற முடியும். செயல்பாடு என்பது வார்த்தையின் வெளிப்பாடே. வாய் என்ன சொல்லுகின்றதோ அதுதான் செயல்பாடாக வெளிவரும். ஏனென்றால் நமக்கே தெரியாமல் நம்மை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம் எதிராளி சாத்தான் நம் வார்த்தைகளை செயல்படுத்துவான். அதே போல நம் ஆண்டவரும் நம் வளமான விவிலிய வார்த்தைகளுக்கு ஏற்ப செயலாற்றுகிறார். ஆகவே ஏதோ பேசுகிறோம், பேசிவிட்டோம் என்று ஒருபோதும் நாம் நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தையும் அணுகுண்டின் சக்திக்கேற்ற சக்தியை பெற்றுள்ளது. ஆனால் அவை நம் மனித கண்களுக்கு தெரியவில்லை. தெரிந்தால் ஒருவேளை நாம் மாறுவோம். ஆனால் சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேயர் 11:1, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. ஆகையால் நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம் தேவன் பலன் கொடுப்பார் என்று நம்பினால் நிச்சயம் பலன் கிடைக்கும் என்பதுதான் நிதர்சனமான விவிலிய உண்மை. செயலாற்ற நாம் யாரை அழைக்கிறோம் என்பதில்தான் நம் வெற்றி அடங்கி இருக்கிறது. எதற்கெடுத்தாலும் நான் இருக்கிறதுக்கு செத்து போனா பரவாயில்ல என்று சொல்பவர்கள் அதை செயல்படுத்த சாத்தானை தான் அழைக்கிறார்கள். யாரை விழுங்கலாம் என கெர்ச்சிக்கிற சிங்கம் போல அலைந்து கொண்டிருக்கும் அவனுக்கு 1 பேதுரு 5:8, மக்களை கொல்லவும் அழிக்கவுமே யோவான் 10:10 சுற்றி கொண்டிருக்கிற அவனுக்கு இவ்வார்த்தைகள் தேனை போன்ற இனிப்பான வார்த்தைகள். உடனே நாம் பேசுவதை செயல்படுத்தி விடுவான். மாறாக இயேசு என்னோடு இருக்கும் பொழுது நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்வோமாகில் நமக்கு பயத்தை உண்டு பண்ணும் சாத்தானை நம்மிடமிருந்து விரட்டி நமக்கு தைரியத்தை கொடுப்பது நம் ஆண்டவருடைய வேலை. நமது பணிவிடை தூதர்களின் மூலமாக இது வெற்றிகரமாக முடியும். அன்பானவர்களே, நாம் உலக வார்த்தைகளை பேசினாலும் வெற்றி தரக்கூடிய ரகசியம் ஒன்று உண்டு. அதாவது நாம் பேசும் உலக வார்த்தைகளோடு 1-2 விவிலிய வார்த்தைகளை இணைத்து பேசினோம் என்றால் வெற்றியை நாம் நிச்சயம் காண முடியும். உதாரணமாக, பயப்படாதே, உன்னோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார், அதனால் இந்த தேர்வை குறித்த பயம் எனக்கு வரவே வராது என்று சொன்னோம் என்றால் நிச்சயம் எதை குறித்தும், குறிப்பாக தேர்வை குறித்து நாம் பயப்பட மாட்டோம். நமது குழந்தைகள் பயப்பட மாட்டார்கள். அன்பானவர்களே, இந்த பாத்திரம் என்னை விட்டு அகலக்கூடுமானால் அகலட்டும், ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல உம் சித்தத்தின்படியே ஆகட்டும் என்ற இயேசு துன்பங்களை சந்தித்தாலும் இறுதியில் மாபெரும் வெற்றியை கண்டாரே. நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொன்ன அன்னை மரியாளுக்கு உலக மீட்பரையே தம் வயிற்றில் சுமக்கும் அளவிற்கு ஒரு பாக்கியம் கிடைத்ததே. அதே போல நாமும் காலையில் எழுந்தவுடன் என் வாயின் வார்த்தைகளை உம்மிடத்தில் ஒப்படைக்கின்றேன் இறைவா, இந்நாளின் நிகழ்வுகளை என் சித்தத்தின்படி அல்ல உமது திருவுளத்தின்படியே செய்ய என்னையும் என் குடும்பத்தையும் ஒப்படைக்கின்றேன் என்று சொன்னாலே போதும். நமக்கு வேண்டிய பாதுகாப்பு கிடைப்பது மட்டுமல்லாது, அன்று நாம் பேசுகின்ற வார்த்தைகள் ஆண்டவருக்கு ஏற்புடையதாக மாறி அதன் விளைவான செயல்களும் அவருக்கு ஏற்புடையதாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. பிரைஸ் தி லார்ட்.